எனக்காக பொருந்தி நீ எனதழகா. ஆதிமாமா இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஃபீவர்னு தெரிஞ்சோன்னே எவ்வளோ பயந்துட்டாரு. நமக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா உடனே துடிக்கிறாரு. ஆனால் எனக்குமே அப்படி தானே இருக்குது. அவருக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா நானும் அவ்வளோ துடிக்கிறேன். அவருக்காக அவ்வளோ பதட்டப்படுறேன். அப்போது இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒருவேளை நான் ஆதிமாமாவை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேனா? ஆனால் அவர் மனசில் என்ன இருக்குன்னு தெரியலையே. ஒருவேளை அவர் இதை கேஷுவலாக கூட செஞ்சுருக்கலாம். இல்லைன்னா நம்ம இடத்துல வேறு யாரும் இருந்திருந்தாலும் இப்படி தான் நடந்திருப்பாரோ என்னவோ. நம்ம தான் தேவையில்லாமல் யோசிக்கிறோமோ. ஒன்றும் புரியலையே. ஐயோ, நான் வேறு ஒருத்தி என்னை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயோ பாவம், அவர் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னே என்னை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாரு. ஐயோ, அவர் சாப்பிட்டாரா என்னன்னு கூட தெரிலையே. அத்தை வேற அவர் வந்தோன்னே சாப்பாடு எடுத்து வைக்க சொன்னாங்க. ஐயோ, கண்டிப்பாக அவர் சாப்பிட்ருக்க மாட்டார். ஃபஸ்ட்டு போய் அவருக்கு ஏதாச்சும் பண்ணி கொடுக்கணும். அபி, இப்போ ஓகேவா அபி? இப்போ பரவாயில்ல. சரி அபி, ஆனா இன்னொரு டைம் ஃபீவர் வந்தா இது மாதிரி அலட்சியமா இருக்காது அபி, ப்ளீஸ். ஓகே? சரி சரி, நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டிஃபன் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். என்னது, நீ டிஃபன் செஞ்சு எடுத்துட்டு வரியா? அபி, நீ என்ன விளையாடுறியா? இப்பதானே ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தோம். இப்போ உடனே போய் வேலை செய்யறேன்னா என்ன அர்த்தம்? டாக்டர் உனக்கு நேரம் தானே சொன்னாரு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு. இல்லை, அது நீங்கள் ரொம்ப நேரமாக சாப்பிடாம இருக்கீங்க. அதனால தான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நான் போய் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே? அபி, அதெல்லாம் எதுவும் வேணாம். சாப்பாடெல்லாம் செஞ்சாச்சு, எல்லாம் ரெடியா இருக்கு. சாப்பிட வேண்டியது மட்டும்தான் பேலன்ஸ். என்னது, சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கா? அப்போ அத்தை, அஞ்சலி, அர்ஜுன் எல்லாரும் வந்துட்டாங்களா? இன்னும் வரலையா? அப்போ சாப்பாடு அத்தை எடுத்து வச்சுட்டு போனதை சொல்றீங்களா? ஐயோ, இது இவ்வளோ நேரத்துக்கு கெட்டு போயிருக்குமே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஓகே? அபி, நீ எதுவும் பண்ண வேணாம். நீ இங்கே உட்காரு, நான் ஒரு 2 மினிட்ஸ்ல வரேன். ஓகே? இல்ல, அது ஐயோ, என்ன இவரு கூப்பிட கேட்காம அவர் பாட்டு போயிட்டு இருக்காரு. ஒருவேளை ஹோட்டல்ல சாப்பாடு வாங்க போறாரோ? ஐயோ, டைம் வேற ரொம்ப ஆயிட்டு. இந்த டைமுக்கு ஹோட்டல்லாம் இருக்குமா என்னன்னே தெரியல. இவர் வேற இப்பதான் ரொம்ப அலைஞ்சிட்டு வந்து மறுபடியும் அலைய போறாரா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? அபி, சாப்பாடு ரெடி. இந்த ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு டேப்லெட் தர, சீக்கிரம் போட்டு தூங்கணும். ஓகே? சாப்பாடு ரெடியா? ஆனா இது இட்லி. ஏன் பி, இதை பார்த்தா இட்லி மாதிரி தெரியலையா என்ன? நான் ஒன்றும் அப்படி கேட்கல. ஏது இதுன்னு தான் கேட்டேன். ஆமா, ஏது இது? அது ஒன்றும் இல்லை பி. இட்லி வேணும்னு சொல்லிட்டு மேஜிக் போட்டனா, பார்த்தா மேஜிக் போட்ட மறு நிமிஷமே இட்லி கையில் வந்துருச்சு. என்னது, மேஜிக் போட்டு இட்லி வர வச்சிங்களா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. என்ன பி, இட்லி எப்படி வந்துச்சுன்னா வந்துச்சு, அவ்வளோதான். எதுக்கு நீ இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகுற? பாரு, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. டாக்டர் வேற வீட்டில் போயிட்டு சாப்பிட்டு டேப்லெட் போட சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சோன்னா டேப்லெட் போடணும். ஓகே? இல்லை, அது இந்த சாப்பாடு ஹோட்டல்லையா வாங்கிட்டு வந்தீங்க? இப்போ என்ன பி, இந்த சாப்பாடு எப்படி வந்துச்சுன்னு தெரியணும், அவ்வளோதானே. நான் தான் செஞ்சேன். என்னது, நீங்க செஞ்சீங்களா? எப்படி? அதுவா, அது நான் ஒரு 2 வருஷமா இட்லி எப்படி செய்யறது அப்படின்னு ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். அந்த கோர்ஸ் மூலியமா தான் கத்துக்கிட்டேன். என்னது, இட்லி செய்யறதுக்கெல்லாம் கோர்ஸா? அப்படிலாம் இருக்கா என்ன? அபி, நான் சும்மா ஃபன்னுக்கு தான் சொன்னேன். ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் சமைக்க தெரியும். உன் அளவு இல்லைனாலும் ஓரளவு சமைப்பேன். அதனால நீ நம்பி சாப்பிடலாம். ஓகேவா? என்னது, உங்களுக்கு சமைக்க தெரியுமா? தெரியும். அப்ராட்ல இருக்கும்போது நானே தான் சமைச்சு சாப்பிடுவேன். சரி அபி, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. சாப்பிடணும், அப்புறம் டேப்லெட் போடணும். ஸோ ரெஸ்ட் எடுக்கணும், நிறைய வேலை இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் சாப்பிடு. ஓகே? ஆனா இத்தனை இட்லியா? இவ்வளவும் என்னால சாப்பிட முடியாதே. என்னது, இத்தனை இட்லியாவா? அபி, நான் உனக்கு கொஞ்சம் தான் எடுத்துட்டு வந்திருக்கேனே. இதை சாப்பிட்டு முடிச்சோன்னே நெக்ஸ்ட் நான் வேற போய் எடுத்துட்டு வரணும். ஸோ சீக்கிரம் இதை சாப்பிடு. புடி. எனக்கு இது கொஞ்சமா? இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. என்னால இவ்வளோலாம் சாப்பிட முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சரி அபி, உன்னால எவ்வளோ சாப்பிட முடியுதோ அவ்வளோ சாப்பிடு. ஓகே? பட் நிறைய சாப்பிடணும். ஓகேவா? சரி சரி அபி, நீ சாப்பிடு. நான் போயிட்டு உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். இல்ல, அது நீங்க சாப்பிடலையா? நீங்களும் சாப்பிடலாம்ல? நான் சாப்பிடுறேன் அபி, நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு. ஓகே? இல்ல, அது அபி, நான் தான் சொல்றேன்ல, நான் கண்டிப்பா சாப்பிடுறேன். ஸோ நீ இப்போ சீக்கிரம் சாப்பிடு. ஓகே? சாப்பிட்டுட்டு டேப்லெட் போடணும்ல. சரி. ஹே அபி, என்னாச்சு? இல்ல, அது ட்ரிப்ஸ் எந்த கையில தான் போட்டாங்க.
அதான் கை தூக்க முடியல, வலிக்குது. ஐயோ சாரி சாரி அபி, இதை நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன். ரொம்ப வலிக்குதா அபி? சரி அபி, நீ இந்த பிளேட்டை கொடு, நானே உனக்கு ஊட்டி விடுறேன். இல்ல பரவாயில்ல, நானே சாப்பிட்டுக்கிறேனே. என்ன அபி விளையாடுறியா? உன்னால கையே தூக்க முடியல, அவ்வளோ பெயினா இருக்குன்னு சொல்ற, உன்னாலே அப்படி சாப்பிட முடியும்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே உனக்கு ஊட்டி விடுறேன். ஓகே? இல்ல அது வந்து எதுவும் பேசக்கூடாது, சாப்பிடு அபி. இவன் யாரோ வந்தது எதற்காக? சிரிக்கின்றான், ரசிக்கின்றான், எனக்காக. என்னாச்சு எனக்கே தெரியவில்லை, என் மூச்சின் காய்ச்சல் குறையவில்லை. அட என்ன இது இப்படி மாத்திக்கொண்டேன். இது பிடிக்கிறதா பிடிக்கலையா, யாரிடம் கேட்டு சொல்வேன், இதை யாரிடம் கேட்டு சொல்வேன். போதும், இதுக்கு மேல சாப்பிட முடியல. சரி அபி, ஒரு நிமிஷம் இரு, டேப்லெட் எடுத்து தரேன், நீ டேப்லெட் சாப்பிட்டுட்டு தூங்கு. ஓகே? இந்த அபி தண்ணி எப்படி சீக்கிரம் டேப்லெட் போடு. அபி என்ன அபி, டேப்லெட்டையும் தண்ணி கையிலே வச்சிட்டு இருக்க? சீக்கிரம் போடு அபி. இல்ல அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே டேப்லெட் சாப்பிட்றது பிடிக்காது, அதான். என்னது பிடிக்காதா? ஹே அபி, என்ன விளையாடுறியா? டேப்லெட் போட்டால் தானே உடம்பு நல்லாகும். அபி எப்படியாச்சும் டேப்லெட்டை முழுங்கிடு அபி ப்ளீஸ். இல்ல அது நான் வேணா இன்னொரு ஊசி போட்டுக்கவா? என்ன அபி, எல்லாரும் ஊசி வேணா டேப்லெட் கொடுங்கன்னு தான் கேட்பாங்க, நீ என்ன டேப்லெட் வேண்டாம் ஊசி போட்டுக்கிறேன்னு சொல்ற? அபி ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இப்போ நீ டேப்லெட் போட்டுட்டு தூங்கினா தான் சீக்கிரமா உனக்கு உடம்பு சரியாகும். ஸோ ப்ளீஸ் அபி, எப்படியாச்சும் கண்ணை மூடிட்டு டேப்லெட்டை முழுங்கிடு. ஓகே? அபி பார்த்த அபி, ஒரு வழியா டேப்லெட் போட்டியா? சரி அபி, நீ தூங்கு. சரி, நீங்க சாப்பிடலையே? அபி நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ ஃபர்ஸ்ட் தூங்கு. ஓகே? நான் அப்புறம் அபி, நாளைக்கு நீ ஆஃபீஸ் வர வேண்டாம், நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஓகே? என்னது, நாளைக்கு ஆஃபீஸ் வர வேண்டாமா? இல்லை, அது எனக்கு ஒர்க்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்கு, அதோட நான் நல்லா தானே இருக்கேன், அதனால. நோ வே அபி, டாக்டர் ஒன்று மினிமம் 2 days ஆச்சு ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. அதனால நான் சொல்கிறத இப்போ நீ கேளு. ஓகே? நாளைக்கு நீ ஆஃபீஸ்லாம் வர வேண்டாம், வீட்டில் ஒழுங்காக லீவ் போட்டு நல்லா ரெஸ்ட் எடு. ஓகேவா? சரி ஓகே, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, இப்போ நீ படுத்து தூங்கு, நான் லேட்டாக வந்து பார்க்குறேன். ஓகே? இல்லை அது அபி நான் தான் சொல்கிறேன்ல, நான் சொன்னால் கேட்க மாட்டியா? ஐயோ அப்படிலாம் இல்லை. அப்புறம் என்ன அபி, எதை பற்றியும் யோசிக்காம நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடு, அப்போதான் உன் உடம்பு சீக்கிரமாக குணமாகும். ஓகேவா? சரி அபி, டேக் கேர், நல்லா ரெஸ்ட் எடு, ஏதாச்சும் வேணா எனக்கு கால் பண்ணு, நான் வரேன். ஓகே? சரி. என்ன அஞ்சலி பேபி அப்படி பார்க்குற? நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம கல்யாணத்துக்கு இதை விட செம்மையாக டெக்கரேஷன் பண்ணிடலாம். என்ன ஓகேவா? என்னது? ஐயோ, என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல நீ? இங்க பாரு, சும்மா தேவையில்லாம உளறிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னது உளறனா? அடியே, நான் உண்மையை தாண்டி சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ, முதல்ல நீ வாடி படின்னு கூப்பிடுறத நிறுத்தியா? நான் அப்படி தாண்டி கூப்பிடுவேன், என்னடி பண்ணுவேன்? உன்னை அடடா, வாங்க வாங்க, வாப்பா அர்ஜுன். அண்ணா நல்லா இருக்கீங்களா? ஹாய் அங்கிள். நான் ரொம்ப நல்லா இருக்கேன் லட்சுமி. ஆமா, விஸ்வநாத் ஆதியெல்லாம் வரலையாமா? இல்லைண்ணே, அவர் கொஞ்சம் லேட்டாக வரேன்னு சொன்னார்ண்ணே, ஆதிக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு வரலன்னு சொல்லிட்டானே, ஆனால் ஆதி கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வருவானே. சரிம்மா. ஐயோ, நான் வேற ஒருத்தன் உங்க எல்லாரும் வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் பாருங்களேன். சரி வாங்க உள்ள போலாம். அர்ஜுன் எல்லாரையும் கூப்பிட்டு உள்ள வாப்பா. ஐயோ அங்கிள், நீங்க போய் கெஸ்ட் எல்லாம் பாருங்க அங்கிள், நாங்க உள்ள போறோம். சரிப்பா அர்ஜுன். அடடே வாங்க வாங்க, அம்மா வாங்கம்மா உள்ள போலாம். சரிடா அர்ஜுன். டே அர்ஜுன், எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்கடா, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஓ சரிம்மா, சரி சரி, நீங்க போய் பேசிட்டு வாங்க. டே அர்ஜுன், நான் வர வரைக்கும் அஞ்சலி பத்திரமா பாத்துக்கோ, சரியா? ஓ பாத்துக்கலாமே. என்ன அஞ்சலி பேபி அப்படி பாக்குற? என்ன உனக்கும் ஆசை வந்துட்டா நம்ம 2 பேருக்கும் இதே மாதிரி டெக்கரேஷன்ல இதே மாதிரி செட்டப்ல கல்யாணம் நடக்கணும்னு? ஐயோ என்னையா, நானும் பார்த்துட்டு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கேன். நினப்புதான் பொழப்பை கெடுக்குமாக்கும். போ அங்க பாரு, உன்னையே 4 பேர் சைட் அடிச்சிட்டு இருக்காளுங்க, அவளுங்க கிட்ட போய் உன் கை வரிசை எல்லாம் காட்டு போ. என்னது அப்படியா? யார் அது? இப்ப பாருடி. அட ஆமா, என்ன இது 4 பேரும் செம்மையா இருக்காங்க. ஐயோ, யார பாக்குறதுனே தெரியலையே. யார்ல இருந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம்? என்ன அவளுங்க பாக்குறாளுங்கன்னு சொன்னா அவங்க சைடு திரும்பவே மாட்டான்னு நினைச்சா, இவன் என்னடானா பதிலுக்கு பதில பாத்துக்கிட்டு இருக்கான். ஐயோ, எனக்கு பத்திக்கிட்டு இருக்கே. எப்படி பாக்குறாளுங்க பாரு, அப்படியே திங்கிற மாதிரி. ஒருத்தன் அழகா இருந்துடக்கூடாதே, உடனே பார்க்க ஆரம்பிச்சிருவாளுங்க. ஐயோ, பதிலுக்கு இவன் வேறல கோஆபரேட் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஏ அஞ்சலி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண. என்ன?
அதுவா அங்க 4 பேர் நிக்கிறாங்கல்ல, எனக்கு யாரை ஃபர்ஸ்ட் பாக்குறதுனே தெரியல, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. நீயே சொல்லு யாரை ஃபர்ஸ்ட் பார்க்கலான்னு. இவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும், யாரை ஃபர்ஸ்ட் பாக்குறது என்கிட்டே கேக்குறான். இவனை ஐயோ வர்ற கோத்துக்கு கண்ணதுலயே நான் அரையணும் போல இருக்கு. அஞ்சலி கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் டி, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அவன் வேணும்தான் இதெல்லாம் பண்றான். நீ விழுந்துடாதடி, விழுந்துடாத. ஏய் மூஞ்சலி, என்னடி உன்கிட்ட தானடி கேக்குற, சீக்கிரம் சொல்லுடி. ஓ இப்ப என்ன உனக்கு, நீ யாரை ஃபர்ஸ்ட் பார்க்கணும் நான் சொல்லணும் அதானே? அந்த 4 பேரும் இல்லாம பின்னாடி ஒரு ஆள் நிக்குதுல, அவங்கள ஃபர்ஸ்ட் நீ பாரு. என்னடி சொல்ற, இன்னொருத்தவங்களா? ஐயோ ஐயோ, 4 பேரை பாக்குறதுக்கே 2 கண்ணு பத்தல, இதுல 5ஆவதா வேற ஒரு ஃபிகரா? இன்னைக்கு என் காட்டுல மழைதான், இப்பவே பாக்குறாது யாருன்னு. என்ன 5ஆவது உள்ள ஃபிகர் அம்சமா இருக்கா? அடி பாவி, அடியே என் மேல உனக்கு அப்படி என்னடி கோவம்? இப்படி போலீஸ்காரிக்கிட்ட என்னை கோத்து விட்டு வேடிக்கை பார்க்கலான்னு நினைக்கிற? இந்த அஞ்சலி கிட்டே நீ வாலாட்டியா? இருடா இரு. ஹலோ மேடம், ஹலோ போலீஸ் மேடம், இங்க வாங்க, இவர் உங்களை கூப்பிடுறாரு. அடியே வாய மூடி, இப்ப எதுக்கடி அவங்களை கூப்பிடுற? என்ன அர்ஜுன், நீ தானே 5ஆவது ஃபிகரை பார்க்க ஆசையா இருந்த, அதனாலதான் கூப்பிடுறேன். அங்க பாரு வராங்க. என்னது வராங்களா? ஐயோ நான் இல்லடா சாமி, எஸ்கேப். ஓடிட்டான், ஃப்ராடு ஃப்ராடு. என்கிட்டே விளையாடுறியாடா? ஹே ஹாய் அஞ்சலி. ஹாய். ஹே அஞ்சலி, என்ன தனியா நிக்கிற? அர்ஜுன் வரலையே என்ன? எங்க அவன் ஆளையே காணோம்? இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தான், இப்ப வந்துருவான். அட அர்ஜுனே வந்துட்டான். டே அர்ஜுன் ஹாய்டா. அட கல்யாண பொண்ணு, என்ன மேடம் அங்க எங்கேயும் சுத்திட்டு இருக்கீங்க? கல்யாண பொண்ணு பிஸியால இருப்பீங்க. சொல்லுவடா சொல்லுவ. நீ வந்திருக்கன்னு உன்னை பாக்குறதுக்கு ஓடோடி வந்தல, நீ இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலேயும் சொல்லுவ. ஜி ஷில்பா, நான் ஒரு உண்மையை சொல்லட்டா? ஐயோ நீ சாரில அவ்வளோ அழகா இருக்க. நீ சாரி கட்டினா இவ்வளோ அழகா இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நானே உன்னை கல்யாணம் பண்ணிருந்துருக்கலாம் போல இருக்கே. என்னது, சாரியில இவ்வளவு அழகா இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நானே உனக்கு கல்யாணம் பண்ணிருப்பேனாவா? இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், ஏன் முன்னாடி இப்படி சொல்றான்? டே வளர்ந்து மாடு, இருடா இரு, எல்லாத்துக்கும் சேர்த்து உன்னை மொத்தமா வச்சுக்கிறேன். டே அர்ஜுன், என்னடா இப்படி சொல்லிட்டு? டே உனக்கு விளையாடுறதுக்கு இந்த நேரம் தான் கிடைச்சதாடா? டே நீ மறந்துட்டியாடா? அஞ்சலி அவன் பக்கத்துல தாண்டா இருக்கிறா. அத்தி அவன் முறைக்கிற முறையிலே தெரியுதுடா அவன் மேல எவ்வளவு கோவமா இருக்கான்னு. ஐயோ இது தெரியாம நம்ம வேற வாய விட்டுட்டோமே, இப்போ என்ன பண்றது? ஹாய் அஞ்சலி பேபி. ஹே அஞ்சலி இருடி, ஹே ஓடாதடி. ஹே அஞ்சலி ஒன்னதாண்டி. டே அர்ஜுன், இதெல்லாம் உனக்கு தேவையாடா? ஹே ஷில்பா, நான் தெரிஞ்சுதான் அப்படி சொன்னேன். ஆக்சுவலா அப்படி சொன்னா அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். பரவாயில்ல, இந்த பிளான் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அடப்பாவி, அப்போ நான் அழகா இருக்குன்னு சொன்னதெல்லாம் உன் ஆளுக்காக நீ சொன்னியா? அப்போ நீ உண்மையா சொல்லல, அப்படிதானே? பாதி உண்மை பாதி போய். அதுக்காக நீ அழகாலாம் சொல்ல முடியாது. இன்னைக்குதான் பொண்ணா லட்சணமா அழகா இருக்க. போதுமா? சரி சரி, உன் ஆளு பிரவீனை இன்னைக்காச்சும் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பியா, பண்ணி வைக்க மாட்டியா? டே அர்ஜுன், ரொம்ப கலாய்க்காத. எப்படியா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கும் பிரவீனுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. நீ எப்ப அவரை பார்க்க தானே போற? சோ மேடம், என்கேஜ்மெண்ட்ல பாத்து கூட வெண்ண மோவனேன்னு இன்டைரக்டா சொல்றீங்க, அப்படிதானே? அப்படி ஓப்பனா சொல்ல முடியாது, ஆனாலும் அதுதான்டா அர்ஜுன் உண்மை. ஏ ஷில்பா, நீ இருக்கியே. சரிடா சரி, என் கூடயே மொக்க போட்டு இருக்கலாம பாரு, உன் ஆளு கோச்சிட்டு போயிட்டா. போ அவளை போய் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு போய் யோசிப்போ. ஐயோ ஆமா, இதெல்லாம் சுத்தமா மறந்தே போயிட்டேன். சரி நான் போய் பாக்குறேன். டே அர்ஜுன் வெயிட். ஆமா, என்கேஜ்மெண்ட் எனக்கும் பிரவீனுக்கும் தானே? என்ன நீயும் உன் ஆளும் கலக்கலா 2 பேரும் ஒரே கலர்லாம் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க? அது வந்து டே அர்ஜுன், என்னடா இவ்வளவு கேவலமா வைக்கப்படுற? டே அர்ஜுன், சத்தியமா பார்க்க சகிக்கலடா. ஐயோ, முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணுடா. ஷில்பா, ஐ எம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்படி அடிக்கடி அசிங்கப்படுத்த கூடாது, ஓகே? சரிடா அர்ஜுன், ஃபர்ஸ்ட் போ, அவளை போய் சமாதானம் பண்ணு. நான் போய் இன்னும் கொஞ்சம் ரெடியாக வேண்டியது இருக்கு, போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். என்னது, இன்னும் ரெடி ஆகணுமா? அடியே ஏற்கனவே 10-15 கோட்டிங் போட்ட மாதிரி தான் இருக்க. பார்த்து நிறைய மேக்கப் போட்டு பிரவீனுக்கு ஒன்னும் அடையாளம் தெரியாத மாதிரி ஆக்கிடாத. டே அர்ஜுன், உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். இவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும், என் முன்னாடி நீ இவ்வளவு அழகா இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை நானே கல்யாணம் பண்ணிருப்பேன்னு சொல்றான். இவனுக்கு இருக்கா அர்ஜுன்? ஐயோ குட்டச்சி செம்மையான கோவத்துல இருக்கா போல இருக்கே. எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலையே. ஒரு சைடு இவ கோவப்படுறது எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு. ஐயோ ஃபர்ஸ்ட் போய் அவளை சமாதானப்படுத்துவோம், இல்லைன்னா அவ்வளவுதான் தாம் தும்னு குதிப்பா. ஹாய் அஞ்சலி பேபி. வந்துட்டானா இவனை? அஞ்சலி கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் டி. இப்ப மட்டும் நீ கோவப்பட்டனா அவன் என்ன எதுன்னு கெஸ் பண்ணிடுவான். எதுவும் நடக்காது போல அப்படியே கேஷுவலா இருக்க வேண்டியதான். என்ன என்ன இவ கோவப்பட்டு கத்துவான்னு பார்த்தா இவ இவ்வளோ கேஷுவலா இருக்கா. ஆமா நீ இங்க என்ன பண்ற?
வாடா வா, என்னை எப்படி வெறுப்பேத்தின இப்ப பாரு, நான் உன்னை எப்படி வெறுப்பேத்துறேன்னு. என்ன கேட்ட இங்கேயே வந்தேன்னு தானே? அது ஒன்றும் இல்லை, கூட்டமா அங்கே நிற்கிற பசங்க என்ன சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அதான் யார் யாரெல்லாம் என்ன சைட் அடிக்கிறாங்கன்னு சும்மா பார்க்கறதுக்காக வந்தேன். என்னது எவடியாவா? எவன் உன்னை பாக்குறது? எவனை சொல்லி கை காலம் உடச்சு போட்டுறா. ஹே இரு, இப்ப எதுக்கு நீ ஓவரா சீன் போடுற? என்னதானே சைட் அடிச்சாங்கன்னு சொன்னேன். ஏதோ ஒன்னு சைட் அடிச்சாங்கன்னு சொன்ன மாதிரி ரொம்ப ஓவரா துள்ளுற. என்ன சைட் அடிச்சாங்கன்னு சொன்ன நானே அமைதியா இருக்கேன், நீ எதுக்கு இப்ப ஓவரா சீன் போடுற? என்னது எதுக்கு ஓவரா சீன் போடுறனா? ஹலோ, என் ப்ராப்பர்ட்டியை நான் தான் பாத்துக்கணும். இங்க பாரு, நீ ஃபர்ஸ்ட் தனியா நிக்காத. இனிமே என்னை விட்டு நகர்ந்துன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். முதல்ல வா, என் கூட வா. ஐயோ பாவம், அஞ்சு குட்டிக்கு எவ்வளவு கோவம் வருது. ஐயோ என்னையா? என்னால கூட வர முடியாது, நான் இங்க தனியாவே நினைக்கிறேன், நீ போ. இங்க பாருடி, ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி என் கூடவே வரலன்னு வச்சுக்கோயேன், யாரு பார்த்தா எனக்கு என்னன்னு அப்படியே ஒன்னு தூக்கிட்டு போயிடுவேன். பரவாயில்லையா? மேடம்க்கு எப்படி வசதி? ஐயோ, இவன் செஞ்சாலும் செய்வான். வளர்ந்த மாடு. ஆனாலும் இந்த கோவம் கூட கியூட்டா இருக்கு. என்னடி? நான் பாட்டு சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டு நின்னுட்டே இருக்க. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் வா. இப்ப நீ வரியா இல்ல நான் சொன்ன மாதிரி தூக்கிட்டு போயிடுமா? இம்சையா உன்னோட? நானே வரேன், போ. அப்படி வா வலிக்கு. வீட்டுக்கு போற வரைக்கும் என் கூடயே தான் நிக்கணும். தனியா எங்கேயாச்சும் போனா அவ்வளவுதான். இனிமே பாக்குறேன் எவன் உன்ன பாக்குறான்னு. ஒரு பொண்ணு அழகா இருக்க கூடாது, உடனே வந்துருவானுங்க. நானும் பாக்குறேனே எவன் இனிமே உன சைட் அடிக்கிறான்னு. வாடி போலாம். அட சம்மந்திமா, எங்க பிரவீன் மாப்பிள்ளைய காணோம்? நேரம் ஆயிட்டே இருக்கு, சீக்கிரம் அவர் வந்துட்டாருன்னா தட்டை மாத்தி என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிடலாம். ஐயோ, இந்த பிரவீன் வேற எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. இவனை இல்ல சம்மந்தி, அது முக்கியமான ஒரு கால் வந்துச்சு, அதை பேசுறதுக்காக போயிருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவான் சம்மந்தி. அதுதான் பிரவீன் மாப்பிள்ள வந்துட்டாரு. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. ஹாய் அங்கிள். சாரி அங்கிள், கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. வாட்? இவன் தான் பிரவீனா? ஓ மை காட், இதெல்லாம் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இவன் அவ்வளோ நல்லவனே கிடையாது. ஷில்பா சொன்னதுக்கும் நம்ம பார்த்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. நோ, ஏதோ ஒன்று தப்பா நடந்திருக்கு. ஐயோ, இப்போ என்ன பண்றது ஒன்றும் புரியலையே. ஐயோ, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஷில்பா முன்னாடியே இவன் தான் பிரவீன்னு சொல்லியிருந்தா நம்ம பார்த்த விஷயம் எல்லாத்தையுமே ஷில்பா கிட்ட ஷேர் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் இப்போதான் தெரியுது. ஐயோ, லாஸ்ட் நைட்ல என்ன பண்றது என்னன்னு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ. டேய் பிரவீன், எங்கடா போய் தொலைஞ்சா? எவ்வளவு நேரம் இவங்க எல்லாரும் சமாளிக்கிறது? டேய் பிரவீன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். வெண்ண திரண்டு வரும்போது பானை ஒன்னாலும் உடஞ்சது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஐயோ அம்மா, அது ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தான். சரி சரி சம்மந்தி, வாங்க நம்ம போய் வேலையை பார்க்கலாம். நிறுத்துங்க. இவனா? இவன் இங்க என்ன பண்றான்? டேய் பிரவீன், என்னடா இவன் வரமாட்டான்னு சொன்ன, இப்போ வந்து நிக்கிறான். இதுக்கு தான் சொன்னேன், இவனையே எங்கேயாச்சும் அடைச்சு போட்டலான்னு. கேட்டியா நீ? என்னமோ வரமாட்டான் அப்படி இப்படின்னு சொன்ன, இப்போ பாரு வந்து நிக்கிறான். என்ன பண்ண போறான்னு வேற ஒன்னும் புரியல. ஐயோ மாமி, கொஞ்சம் வாய முடுங்க. நீங்க கத்தி எல்லாத்தையும் காட்டி கொடுத்துறாதீங்க. ஏய், எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கா? உன்னை யாரா இங்க வர சொன்னது? எதுக்கு பண்ணி நிறுத்த சொன்ன? டாடி, இப்போ எதுக்கு நீங்க அன்பு கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? அவரை நான் தான் இன்வைட் பண்ணியிருந்தேன் டாடி. ஏன் டாடி இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஷில்பா, நீ வாய மூடு, உனக்கு எதுவும் தெரியாது. டேய், உன்கிட்ட அன்னைக்கே சொல்லி அனுப்புறேன்டா, இன்னொரு தடவை உன்னை பார்க்க கூடாதுன்னு. எதுக்குடா இங்க வந்த? ஹாய் அன்பு மாம்சே. மாம்சிங்க என்ன பண்றாரு ஒன்னும் புரியலையே. ஏய், என்னடா நீ பாட்டுக்கு வந்த, நீ பாட்டுக்கு நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஒழுங்கா முதல்ல இங்க இருந்து வெளியில போடா. பிரவீன், என்ன பிரவீன் பேசிட்டு இருக்கீங்க? அன்பு என்னோட ஃப்ரெண்டு. நீங்க அன்புவை இது மாதிரி பேசுறது நல்லா இல்ல பிரவீன். வாட்? ஷில்பா, உனக்கு எதுவும் தெரியாது. இவன் இல்லாது கொள்ளாதெல்லாம் சொல்லி நம்ம என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த வந்திருக்கோம். வாட்? என்ன பிரவீன் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? அன்பை நான் நம்ம என்கேஜ்மெண்ட்க்கு இன்வைட் பண்ணியிருந்தேன், அதனால அவர் வந்திருக்காரு. நீங்க என்னடானா அவர் என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பிரவீன், இப்படிலாம் நீங்க சொல்றதை என்னால கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஸோ ப்ளீஸ் இது மாதிரி சொல்லாதீங்க. இல்லம்மா ஷில்பா, எனக்கு என்னமோ இவன் இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துறதுக்கு தான் வந்திருக்கான்னு தோணுதுமா. டேய், உனக்கு எதுக்குடா இங்க வர சொன்னது? முதல்ல இடத்த காலி பண்ணிடா. ஆமா சார், நான் என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த தான் வந்திருக்கேன், போதுமா? கேட்டியா ஷில்பா அவன் சொல்றத? நான் சொன்னப்ப நீ நம்பல, இப்பயாச்சும் நம்பு. அன்பு, என்ன அன்பு சொல்றீங்க? எதுக்காக என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த வந்திருக்கீங்க? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல அன்பு. ஐயோ டாக்டர் மேடம், சொல்றேன் மேடம், சொல்றேன், எல்லாத்தையுமே சொல்றேன் மேடம். ஐயோ, இவன் பாட்டுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டானா அவ்வளவுதான், நம்ம கதை கந்தல் ஆயிடும். எப்படியாச்சும் இவனை இங்க இருந்து விரட்டி அடிச்சிடணும். ஏப்பா தம்பி, என்னப்பா? நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. இங்க ஒரு நல்ல காரியம் நடக்க போது, நீ பாட்டுக்கு சும்மா தேவையில்லாம தடங்கல் பண்ணிட்டு இருக்காதப்பா. முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுப்பா. அதானே? டேய் பொறுக்கி ராஸ்கல், முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடா. முடியாது, இந்த இடத்தை என்னால காலி பண்ண முடியாது. நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு தான் கிளம்புவேன். பாருமா ஷில்பா, உனக்காக தான் நான் பொறுமையா இருந்துட்டு இருக்கேன். ஒழுங்கா அவனை வெளியில போ சொல்லிடு. சும்மா நல்ல காரியம் நடக்க போற இடத்துல தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் ஷில்பா. ஒழுங்கா இப்ப நீயே அவனை வெளியில போ சொல்லு. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல அன்பு. ப்ளீஸ், எதா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அன்பு, ப்ளீஸ்.
முடியாது மேடம், நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு தான் கிளம்புவேன். டேய் என்னடா நானும் பார்த்துட்டு இருக்கேன், சும்மா நீ ஓவரா இதே சொல்லிட்டு இருக்க. நீ எதையும் சொல்ல வேணாம், முதல்ல இடத்த காலி பண்ணிடா. என்ன இது அன்போனா ஏதோ சொல்லணும்னு சொல்றாரு. இந்த பிரவீன் வேற பதட்டமா அவரை சொல்ல விடாம தடுக்கிறான். ஏதோ ஒண்ணு இருக்கு. அட சும்மா இருங்க பிரவீன். அங்கிள் அன்போனா தான் ஏதோ சொல்லணும்னு சொல்றாருல, அவரு சொல்லிட்டே கிளம்பிடுமே அங்கிள். என்னப்பா அர்ஜுன் நீ இப்படி சொல்ற? இங்க பாருங்க டாக்டர் மேடம், இந்த நிக்ரானு பிரவீன் இவன் நல்லவனே கிடையாது மேடம். இவன் உங்களை சொத்துக்காக தான் மேடம் கல்யாணம் பண்ணிக்கிறான். அது கூட பரவாயில்ல மேடம், இவன் ஏற்கனவே ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்கான் மேடம். வாட் அன்பு, நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ ஷில்பாமா, இவன் சொல்றத நம்பாத. இவன் இப்படிதான் நேத்தி வந்து இது மாதிரிதான் பிரவீன் மாப்பிளைய பத்தி வீட்டுல வந்து தப்பா சொல்லிட்டு போனான். இவனெல்லாம் நேத்தியே போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி முட்டிக்கு முட்டி தட்ட சொல்லி இருந்திருக்கணும். அதை செய்யாம விட்டல, என்ன சொல்லணும்? ஆமா ஷில்பா, அங்கிள் சொல்ற மாதிரி இவன் சொல்றதெல்லாம் நம்பாத. இவன் வேணும்னே தான் நம்ம என்கேஜ்மெண்ட் நிறுத்துறதுக்காக வந்திருக்கான் ஷில்பா. இவன் சொல்றத நம்பாத. டேய் யாருடா வேணும்னு சொல்றா? என்ன உன்னை பத்தின உண்மை தெரிஞ்சோன்னா அப்படி நடிக்கிறியா? டேய் ரொம்ப நடிக்காதடா. டேய் என்னடா நானும் பார்த்துட்டு இருக்கேன், சும்மா என் பிள்ளைய நீ குத்த சொல்லிட்டு இருக்க. ஏய் இங்க பாரு, என்ன எல்லாம் பணத்துக்காக தானே செய்யற? எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு, அத்தனையும் உன் மூஞ்ச தூக்கி எறியற. ஒழுங்கா பொறுக்கிட்டு கிளம்புறாங்க இருந்து. அடச்சி வாய முடுங்க. யாருக்கு வேணும் உங்க பணம்? என்ன என்ன உங்களை மாதிரி நினைச்சுக்கிட்டீங்களா? ஷில்பா மேடம், நீங்க நம்பினாலும் நம்பலைனாலும் இதுதான் மேடம் உண்மை. ஐயோ என்ன அன்பு, என்னென்னமோ சொல்றீங்க? ஐயோ எனக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. ஐயோ ஷில்பாமா, இவ பொய் சொல்றாமா. பிரவீன் மாப்பிள்ள ரொம்ப நல்லவர்மா. நீ எதையும் போட்டு குழப்பிக்காதம்மா, சரியா? இல்ல அங்கிள், அன்போனா சொல்றது சரிதான். இந்த பிரவீன் ரொம்ப ரொம்ப தப்பானவன் அங்கிள். அதை நானே நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். ஐயோ அர்ஜுன், என்னடா நீ எப்படி சொல்ற? ஐயோ எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. Oh shit, இவன் யாருன்னே தெரியலையே. இவன் இதுக்கு இப்ப தேவையில்லாம வந்து ஆஜராகிறான். ஓ காட். என்ன அர்ஜுன் இப்படி சொல்ற? ஆமா அங்கிள், நான் சொல்றது உண்மைதான். ஷில்பா ஒருத்தனை பத்தி நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருந்தேன்ல. அவன் எப்ப பார்த்தாலும் ஒரு பொண்ணு கிட்ட நின்று சண்டை போட்டுட்டே இருப்பான். அந்த பொண்ணை ஹார்ஷா பேசுவான். அந்த பொண்ணு கூட இவன் கிட்ட நீ ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டே இருக்கும். அடிக்கடி நான் அந்த பர்சனை மீட் பண்ணிட்டே இருக்கேன்னு. அவன் வேற யாரும் இல்ல ஷில்பா, உன் பக்கத்துல நிக்கிறானே இந்த பிரவீன் தான். டேய் அர்ஜுன், என்னடா என்னென்னமோ சொல்ற? ஐயோ ஷில்பா, இவங்க சொல்றத எதையும் நம்பாத ஷில்பா. இவங்க எல்லாரும் போய் சொல்றாங்க. இந்த அர்ஜுனும் இவன் கூட சேர்ந்துட்டு போய் சொல்றாரு. ஷட் அப் பிரவீன். அர்ஜுனுக்கு என்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, ஓகே? ஓ நான் போய் சொல்றேனா? என்ன அங்கிள் உங்க பொண்ணு இப்படி பேசிட்டு இருக்கா, நீங்க பாட்டு நின்னுட்டு இருக்கீங்க? ஆமா என்ன சம்மதி, உங்க பொண்ணு பாட்டுக்கு இப்படி பேசுறா. இங்க இவனுங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க என் பிள்ளைய பத்தி. நீங்க பாட்டு நின்னுட்டே இருக்கீங்க. ஐயோ பிரவீன் மாப்பிள்ள சம்மதியம்மா, நீங்க ரெண்டு பேரும் எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க ப்ளீஸ். என்னம்மா ஷில்பா, சரி நேராயிட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட்டை முடிப்போம். என்ன சார் நீங்க இவ்வளவு சொல்லிட்டு இருக்கோம் இவன் ரொம்ப மோசமானவன்னு, திரும்பி நீங்க வந்து என்கேஜ்மெண்ட் நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன நினைச்சாலும் சரி சார், இந்த என்கேஜ்மெண்ட் நடத்த நான் விட மாட்டேன். டேய் என்னடா நீ பாட்டுக்கு என்னென்னமோ வந்து உளர்னா எல்லாரும் நம்பிடுவாங்களா என்ன? டேய் நான் தப்பானவங்கிறதுக்கு உங்ககிட்ட என்னடா ஆதாரம் இருக்கு? ஆதாரம் தானடா, இதோ இப்பவே காட்டுறேன். ஸ்டெல்லா மேடம். ஸ்டெல்லா எப்படி இங்க வந்தா? அவளை நம்ம அடியாளுங்க கிட்ட விட்டு அடைச்சுதானே வச்சிருந்தோம். ஓ ஷிட், தப்பிச்சிருட்டாளா? ஓ காட், அவங்களுக்கு இருக்கு இன்னைக்கு. இந்த ஸ்டெல்லா எப்படி இங்க வந்தானே தெரியலையே. நம்ம ஆளுங்க பத்திரமா தானே வச்சிருந்தானுங்க, இவ எப்படி தப்பிச்சு வந்தா ஒன்னும் புரியலையே. ஸ்டெல்லா மேடம், நீங்களே உண்மையை சொல்லுங்க மேடம். ஏய் யார் இந்த பொண்ணு? சும்மா நீ பாட்டுக்கு அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த பொண்ணு வந்துச்சு. இப்ப என்னடா நீயே உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்க? டேய் என்னடா நாடகம் போட்டுட்டு இருக்கியா? அதானே கரெக்டா சொன்னீங்க அங்கிள். முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் மண்டபத்தை விட்டு வெளியில அனுப்புங்க அங்கிள். அங்கிள் கொஞ்சம் பொறுமையா இருங்க அங்கிள், அந்த பொண்ணு என்னதான் சொல்றாங்கன்னு கேட்போமே. அன்பு நான் சொல்றது அத்தனையும் உண்மை. என் பேரு ஸ்டெல்லா. இந்த நிக்கிறானே பிரவீன், நானும் இவனும் யூஎஸ்ல ஒருத்தரை விரும்பணும். அது மட்டும் இல்லாம இப்போ பிரவீனோட குழந்தை என் வயிற்றுல வளருது. ஆனா இந்த பிரவீன் என்னை ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்கிட்டயே சொல்லிட்டு என்னை மிரட்டிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அவனோட அடியாள்களை விட்டு என்னை கடத்தி வச்சிருந்தான். அங்கேருந்து எப்படியோ நான் தப்பிச்சு ஓடி வரப்பதான் அன்பு நான் கார்ல போய் விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தாரு. இவனை நம்பாதீங்க, இவன் ரொம்ப கேடு கெட்டவன், ரொம்ப மோசமானவன். உங்க பொண்ணையே இவன் சொத்துக்காக தான் கல்யாணம் பண்றான், மத்தபடி வேற எதுக்காகவும் இல்ல. ப்ளீஸ் நம்புங்க. ஹே யாரு நீ? சும்மா என்னென்னமோ கதை வந்து விட்டுட்டு இருக்க. என்ன எல்லாம் இவனோட ட்ரைனிங்கா? ஷில்பா அங்கிள் ரெண்டு பேரும் நம்பாதீங்க. இவன் பொய் சொல்றான், இந்த பொண்ணும் பொய் சொல்லுது. இந்த பொண்ணை நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை, அதனால நம்பாதீங்க அங்கிள் ப்ளீஸ். ஷில்பா என்ன சம்மந்தி, உங்க பொண்ணு இத்தனை பேருக்கு முன்னாடி என் பையனை கை நீட்டி அடிச்சிட்டு இருக்கா. நீங்க என்னடா பார்த்துட்டு அமைதியா நிக்கிறீங்க?
ஷில்பா என்னம்மா இது? இவன் சொல்றது போய் நம்பிக்கிட்டு பிரவீன் மாப்பிள்ளை போய் இப்படி கை நீட்டி அடிச்சிட்டியம்மா? என்ன ஷில்பா, இப்ப எதுக்கு நீ என்னை அடிச்ச? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா என்ன? இவ பொய் சொல்றா. அடச்சே வாய மூடு. ஒரு பொண்ணு எந்த விஷயத்துல வேணா பொய் சொல்லுவாடா, ஆனா குழந்தை விஷயத்துல பொய் சொல்லவே மாட்டாடா. அதுவும் இத்தனை பேர் முன்னாடி அவ மானம் போகுன்னு கூட பயப்படாம உன் குழந்தை அவ வயித்துல வருதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் எப்படி அவ சொல்றதை நம்பாம இருக்க முடியும்? ஏய் என்னடி சரி நானும் கல்யாணம் பண்ணிக்க போறவளாச்சுன்னு பொறுமையா இருந்தா ரொம்ப ஓவராடுற. இங்க பாரு, பல்ல உடச்சு கையில கொடுத்துருவேன் இன்னொரு வாட்டி மரியாதை இல்லாம டா போட்டு பேசினா. வாய மூடு. டேய், உன்னை போய் நல்லவன் நினைச்சு என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நினைச்சேனேடா. நீ இவ்வளவு கேவலமானவனா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலடா. எப்படாது என்னையே ஏமாத்தி என் பொண்ணை ஏமாத்தலான்னு பாத்தியோ? கடவுள் இருக்கான்டா, கடவுள் இருக்கான். இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் சொந்தக்காரங்களாம் கூட்டிக்கிட்டு இந்த மண்டபத்தை விட்டு நீ காலி ஆகல, இல்லைன்னா அவ்வளவுதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை முட்டிக்கு முட்டி தட்ட சொல்லிடுவேன். ஐயோ சம்மந்தி, என்ன சம்மந்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? வாய மூடு. யாருக்கு யார் சம்மந்தி? இங்க பாருங்க, இன்னும் 2 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள இந்த இடத்த நீங்க காலி பண்ணல, அவ்வளவுதான். போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களை ஏமாத்த பாத்தீங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவா, பாத்துக்கோங்க. என்னது போலீஸா? முதல்ல இந்த இடத்த காலி பண்ணலாம். டேய் பிரவீன், பிரச்சனை வேணாம், போனா முதல்ல இங்கிருந்து கிளம்பலாம். அன்புண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா. நீங்க மட்டும் இல்லைன்னா இந்நேரத்துக்கு நான் உயிரோட இருந்திருப்பேனானே தெரியலண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா. அப்ப நான் கிளம்புறேண்ணா. ஐயோ பரவாயில்ல ஸ்டெல்லா மேடம், நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி அண்ணா, வரேங்க. ஷில்பா என்ன மன்னிச்சிடுடா. அவன் இந்த அளவுக்கு மோசமானவனா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலடா. என்ன மன்னிச்சிடா ஷில்பா. அன்பண்ணா, நீங்க மட்டும் இல்லைன்னா அந்த ராஸ்கல் ஷில்பாவையும் அங்கிளையும் ஏமாத்தி கல்யாணமே பண்ணிருப்பானா. ரொம்ப நன்றி அன்பண்ணா. அன்பு, நீங்கள் செஞ்ச உதவியை என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் அன்பு. இந்நேரம் நீங்கள் மட்டும் இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தலைன்னா அவனோட சுயரூபம் என்னன்னு எங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் தெரியாமையே போயிருக்கும் அன்பு. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு கைமாறா என்ன செய்ய போகிறேனே தெரியல அன்பு. ரொம்ப ரொம்ப நன்றி அன்பு. ஐயோ ஷில்பா மேடம், என்னங்க நன்றின்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. விடுங்க, ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு. விடுங்க மேடம். இந்தப்பா தம்பி, ரொம்ப நன்றிப்பா. ஐயோ சார், பரவாயில்ல சார், எதுக்கு சார் நன்றி எல்லாம்? அன்பு, ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் அன்பு, தேங்க்யூ ஸோ மச். ஐயோ பரவாயில்ல மேடம், விடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு எபிசோடு எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து என்னோட 50வது எபிசோடு. ஸோ ரெகுலராக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். ஆக்சுவலாக இந்த சீரியலை வந்து நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். பட் நிறைய பேர் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க, ட்ராப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட சப்போர்ட்னால தான் சரி ஓகே, வியூஸ் போகலைனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து சீரியலை வந்து கண்டினியூஸாக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து 50th எபிசோடு வரைக்கும் வந்துட்டேன். சீரியஸ்லி எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அபிக்கும் ஆதிக்கும் லவ் சீன்ஸ் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து வந்துட்டு சீரியலை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அபிக்கும் ஆதிக்கும் இடையில லவ் இருக்கா இல்லையான்ட்டுன்னு. நான் வந்து அபி ஆதி லவ்வை எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு ட்ராக் வந்து யோசிச்சு வச்சுருந்தனோ அதே மாதிரி தான் நான் வந்து கொண்டுட்டு போயிட்டுருக்கேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குற சீன்ஸும் வந்து இனிமேல் வந்து வரும். ஸோ இனிமேல் போக போக கதை பார்த்திங்கன்னா நல்லா விறுவிறுப்பாக வந்து போக போகுது. ஸோ மறக்காமல் எல்லா எபிசோடையும் பாருங்கள். அண்ட் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான். எஸ், அந்த ரெக்வஸ்ட் என்னன்னா, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே ஃபுல்லாக பாருங்க. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நான் அந்த ஸ்டோரியை வந்துட்டு ஏன் கொண்டுட்டு வந்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லாருமே கன்ஃபியூஷனில் இருக்கலாம், என்னடா இவங்க புதுசாக நிறைய பேர்ஸ் எடுத்துகிட்டு வந்து புது புது ஸ்டோரிஸாக எடுத்துகிட்டு வராங்க அப்படின்ட்டுன்னு. என் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் அபி ஆதிக்கு மட்டும் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். அங்கே உள்ள எல்லா பேர்ஸுக்குமே நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். இதை நீங்கள் ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சிருக்கும். ஏன்னா எப்போயுமே வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே இருந்தால் அந்த ஸ்டோரி ரொம்ப போரிங்காக போகணும்னு நான் வந்து நம்புவேன். ஸோ அதனால தான் நான் வந்து எல்லா பேர்ஸுக்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக வந்துட்டு கொண்டுட்டு போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து அபி ஆதிக்கு தான் வந்து இருக்கும். பிகாஸ் உங்கள் எல்லாருக்கும் அபி ஆதியை பிடிச்சிருக்குங்கிறதுனால தான் டெய்லி ஒரு சீன்ஸ் ஆச்சும் உங்களுக்கு வந்து வச்சிடுவேன். அண்டு நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஆதரவை வந்துட்டு எனக்கு நீங்கள் கொடுங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் கொடுக்குற ஆதரவை பொறுத்து தான் நான் ஸ்டோரி எப்படி இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போகலாங்கிறத யோசிப்பேன். எனக்கே தெரியும் ஸ்டோரி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகுது அப்படின்ட்டுன்னு. எதனாலனா நான் வந்து நிறைய பேர்ஸ் வச்சிருக்கேன், எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு. ஆனால் இதுக்கப்புறம் தான் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்காத அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டு ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து வரப்போகுது. ஸோ மறக்காமல் சீரியல் வந்து கண்டினியூஸாக பாருங்கள். மறக்காமல் வீடியோஸை எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ மட்டும் தான் எனக்கு வந்து வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சுவலாக நான் வந்துட்டு வியூஸ் எனக்கு இப்போதைக்கு போகலை, இருந்தாலுமே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நான் ஸ்டோரியை வந்து இன்னுமே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இல்லைனா இந்த சீரியல் நான் எப்போயோ வந்து ட்ராப் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் நிறைய பேர் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு எல்லா வந்து கேரக்டர்ஸ்க்குமே வாய்ஸ் வந்து கரெக்டாக சூட் ஆகுதா அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அபி வந்துட்டு கொஞ்சம் பயந்த மாதிரி இருக்காங்கன்னு. ஆக்சுவலாக இந்த மாதிரி பொண்ணுங்களுமே நிறைய பேர் இருக்காங்க கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவங்க. ஸோ அதுக்காக தான் அபிக்கு வந்து அந்த மாதிரி கொடுத்துருந்துருப்பேன். நீங்கள் ஸ்டோரியை நல்லா வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு கேரக்டர்ஸ்க்கும் ஒரு மாதிரி மாடுலேஷனில் வந்து வாய்ஸ் வந்து கொடுத்துருந்துருப்பேன். ஸோ அதனால் வந்துட்டு வாய்ஸ் எல்லாருக்கும் செட் ஆகுதாங்கிறத மறக்காமல் வந்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச எல்லாத்தையுமே நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50th எபிசோடு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய எபிசோடு போகிறதுக்கு கண்டிப்பாக உங்களோட பிளெஸிங்ஸ் எனக்கு வந்து வேணும். அண்ட் இப்போ பார்த்து எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.